சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 45வது செஸ் ஒலிம்பியாடோடைய சுற்று 3உடைய ரிசல்ட் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைவ் வந்து நேற்று என்னால் வர முடியல. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது லைட்டாக தான் உடம்பு வந்து சரியில்லாமல் இருந்தது. அதாவது பயங்கரமாக கோல்ட் ஆகிட்டு மூக்கு வந்து ரொம்ப அடைச்சிச்சு. ஸோ பேசவே முடியல. இப்போ ஓகே, ப்ராபப்ளி நான் இன்றைக்கி திரும்ப லைவ் வருவேன். இப்போ நம்ம ரிசல்ட்டை பற்றி பேசலாம். சுற்று 3ல் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வெற்றி தான் கிடச்சிருக்கு. அதாவது மென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹங்கேரி பி டீமோட வந்து பார்த்திங்கன்னா மோதியிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கான கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் மட்டும் விளையாடல, பென்டாலா விளையாடல. அதுக்கு பதில் குகேஷ், பிரக், அர்ஜுன், விதித் விளையாடிருக்காங்க. விதித்தோட கேம் மட்டும் ட்ரா ஆயிருக்கு. ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆதம் கொசாக் அப்படிங்கிற பிளேயரை வந்து பீட் பண்ணியிருக்காரு. அடுத்து பிரக் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் போனஸோட போட்டி போட்டார், அதை அவர் பீட் பண்ணியிருக்காரு. அடுத்து பீட்டர் ப்ரொஹாஸ்காவோட போட்டி போட்ட அர்ஜுன் எரிகேசி அவரை பீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலயமா இந்தியா அணி ஹங்கேரி பி அணியோட மோதினதில் 3.5க்கு 0.5 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அணி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்விட்சர்லாந்தோட போட்டி போட்டிருந்தோம். ஒரே ஒரு கேம் மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட். அதாவது ஹரிகா வந்து அலெக்சாண்ட்ராவோட வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மற்றபடி வைஷாலி, திவ்யா, வந்திகா இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கனாக்கா தங்களுடைய ஆட்டத்தை பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சதுனால இந்தியா அணி, அதாவது மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா 3-1 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இதோட சேர்த்து மொத்தமாக 3 ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருந்து இப்போவே கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரிசல்ட்ஸில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் உங்களால் நோட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மென்ஸ் டீம் எடுத்திருந்தாங்க, 4 out of 4 அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சுற்றில் ஒரு கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு. அதே போல் நம்மளோட விமன்ஸ் டீமில் செகண்ட் சுற்றில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேம் வந்து ட்ரா ஆனதை கவனிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது தேர்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் வந்து இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் போக போக இனிமேல் வந்து டஃப்பான டீம்ஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம வந்து பிரகோட கேம் வந்து பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாமஸ் பனூஸ் அப்படிங்கிற பிளேயரோட வந்து ஆடி இருக்கிறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு கேம் பிளே, ஆக்சுவலாக ரொம்ப அட்டாக்கிங்கான ஒரு பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரக். ஸோ இஸ் ஃபேவரட் ஓப்பனிங். ஸோ ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட் அப். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் கேம் நம்ம வந்து பிரகோட கேம் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ தேர்ட் ரவுண்ட் கேம் பார்க்கறதுக்கு சாரி அபவுட் தட். ஸோ பனூஸ் தாமஸ் வந்து ஒயிட்டு. ஸோ அவர் வந்து நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு. பிரக் வந்து D5 வந்து விளையாடுறாரு. இவென்ச்சுவலி கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்ஸ் இண்டியன் அட்டாக்காக வந்து ஒயிட் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதை வந்து இவர் சிசிலியன் டிஃபென்ஸ் மூலயமா வந்து எதிர்நோக்குறாரு. ஸோ நைட் F6, கேசல்ஸ், E6, பான் டு D3. ஏன் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஷப் வந்து உள்ளே மாட்டிருக்கு அப்படிங்கிறது தான். பட் லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் ஒரு பிஷப்பை திரும்ப மூவ் பண்ணுவார், அது கவனிப்பீங்க நீங்கள். D3, நைட் C6, A4. ஸோ பிஷப் E6 அண்ட் பிஷப் E7, பிஷப் டு D6 2 ஆப்ஷன் இருக்குது. பட் பிஷப் E7 விளையாடுறாரு. அண்ட் ஆச்சரியமாக பிஷப் F4 விளையாடுறதுக்கப்புறம் திரும்பவும் பிஷப் வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் D6. இதனால் டைம் வேஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் தான். பட் அவர் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறாரு. குயின் டெவலப் ஆகி அதை சரி செஞ்சிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட் பி D2 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E5, ஹியூஜ் ஸ்பேஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காரு சென்டரில். அதுக்கப்புறம் பான் டு E4, E4க்கு அப்புறம் D4 அண்ட் தென் நைட் டு C4. இதுதான் வந்து ஒயிட்டோட ஐடியா. இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த நைட்டை வந்து ரீரோட் பண்ணிவிட்டு ஈவன் F4 கூட அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குயின் C7 வந்து ட்ரா பண்ணுறாரு பிறகு. அதுக்கப்புறம் பான் டு C3. ஸோ இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சரை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பிஷப் G4, அதுக்கப்புறம் பான் டு H3. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரேட் பண்ணிடுறாரு. ஏன்னா பிஷப்க்கு ஸ்கோப் கிடையாது, ஏன்னா பிஷப் யாரும் கிடையாது. அப்போ அதனால் நம்ம வந்து அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம், அவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சர் தாங்க. ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சரில் இந்த பிஷப்க்கு ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவரோட பானை அவரே பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிறகு கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் குயின் B3. ஸோ குயின் B3க்கு அப்புறம் பான் டு G6 விளையாடுறாரு. F5 வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்யூச்சர் பிளானாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பான் டு A5, குயின் E7. ஸோ குயின் E7க்கு அப்புறம் கிங் டு G2 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு H5. ஸோ F5 வந்து நம்ம வந்து டிப்பிக்கலாக வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க, H5யும் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. பட் நைட்டை ரீரோட் பண்ணிவிட்டு F5 பிரேக் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனில் H4 விளையாடிடுறாரு. H5 விளையாடிட்டு H4 வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ரூக் B8, அடுத்து ரூக் FC1, அடுத்து ரூக் FD8. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட்டை ரீரோட் பண்ணுறது தான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ லாஸ்ட்டு ஆர் நெக்ஸ்ட்டு ஃபியூ மூவ்ஸ் ஃபுல்லாகவே அது மட்டும் தான் பண்ணுவார். பிஷப் E2க்கு அப்புறம் நைட் E8 போகிறாரு, நைட் டு D8 அண்ட் தென் நைட் டு C7 அண்ட் தென் நைட் F3, நைட் E6. இந்த ரீமெனரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரீமெனரிங் இந்த கேமில். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயரை வந்து கவர் பண்ணுறாரு ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. முக்கியமாக சீப்பானை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அதே போல் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் சென்டரில். அது இன்னும் உங்களுக்கு கேம் போக போக அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ ரூக் A4 வந்து விளையாடவும் இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. மேபி அவர் ரூக்கை டபுள் பண்ணிவிட்டு பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிரக் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சூப்பரான ஒரு பான் பிரேக் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறாரு. பான் டு B5. இந்த பான் டு B5 வந்து நம்ம இக்னோர் பண்ணலாமா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. சப்போஸ் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரூக்கை தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக்கை வந்து ஆல் த வே பேக் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தென் C5 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். நீங்கள் கேப்சர் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டு C5 இஸ் தேர் அண்ட் நவ் தட் இஸ் அ ஃபோர்க். ஸோ சப்போஸ் நீங்கள் குயின் C2 விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு D3. ஸோ அதனால் குயின் C2 இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த பான் ட்ராப் தான் ஆக போகுது. சப்போஸ் நீங்கள் குயினை A3ல வைக்கிறீங்க ஆர் A2ல வைக்கிறீங்க அப்படின்னா தென் ஈவன் வி கேன் ப்ளே த மூவ் பான் டு B4. ஸோ இப்படி பொசிஷனை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒன்லி மூவ் டு அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து நார்மலாக ஒரு ரஃப்லி ஈக்குவல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்பசான் பண்ணியே ஆகணும். அதில் என்பசான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் B6. இப்போ தான் அந்த நைட்டோட பொசிஷனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா C6ல் இருக்கக்கூடிய நைட் வந்து இந்த வீக் பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு மூவ்க்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். குயின் A2க்கு அப்புறம் இங்கே ப்ரெஷர் இருக்கிறவங்களால ஃபீல் பண்ண முடியும். ரூக் B8 போட்டு B2 ப்ரெஷர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் C2 வந்ததுக்கப்புறம் ரூக் C2 வந்ததுக்கப்புறம் பான் டு A5. ஸோ இதில் என்னங்க பிரமாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நைட் வந்து பார்த்திங்கன்னா 3 வேல்யூ பீஸ், பான் வந்து ஒரு வேல்யூ பீஸ். இங்கே வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு சேர்ந்து இந்த மொத்த ஆர்மியை அப்படியே என்ன சொல்கிறது கட்டுக்குள்ளே வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த பொசிஷனை வந்து நான் வந்து இந்த நைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீஸாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, யுவர் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இந்த ஐடியா தான் இது. ஸோ நைட் டு D2, பின் என்ன ரூக் டு B5, பிஷப் F1. ஸோ பிஷப் F1க்கு அப்புறம் குயின் F6 விளையாடுறாரு. இந்த இடத்துல ஒரு லாங் லைன், ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் லைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அது வந்து பான் டு G5. ஒரு பானை வின் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன். H/G5 விளையாடும்போது குயின் டெக்ஸ் G5 விளையாடலாம். அதுக்கப்புறம் நைட் F3 கிக்கிங் த குயின் அவே. குயின் G6 போகலாம். திரும்ப அட்டாக் பண்ணாங்கன்னா திரும்ப அதே ஸ்கொயருக்கு போகலாம். இந்த முறை வந்து கிங்கை மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒயிட் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பலன்னு நினச்சிக்கோங்க. கிங் H2க்கு அப்புறம் நம்ம நைட் F4 விளையாட முடியும். ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா செக்கோட கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானையை வெட்டிடலாம். ஸோ வினிங் பொசிஷனாக இருக்கும். அதனால் அதை வந்து வெட்ட முடியாது. ஸோ நம்ம வந்து ரூக் டு C4 கன்சிடர் பண்ணலாம். அதான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டு என்ன சொல்கிறது சி பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது நம்ம D-Tech C3 விளையாட முடியும். B-Tech C3 விளையாடுனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரூக்கை இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் அப் த B5. ஸோ ரூக் B1 போனதுக்கப்புறம் பிஷப் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். பிஷப்பை பாதுகாப்பு கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபைனலாக நைட் டெக்ஸ் D3 விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ ஏன் நம்ம வந்து பிஷப் மூவ் பண்ணோம், அப்போ பிஷப்பை மூவே பண்ண வேணாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கிங்கை தான் மூவ் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நைட் இங்கே இருக்கிறதுனால கிங்கை G2ல போட முடியாது. அப்போ நீங்கள் போனீங்கன்னா இது மாதிரி யோசனை பண்ணிக்கோங்க, நம்ம யாராவது இந்த மாதிரி செல்ஃப் பின்னிங்குள்ளே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் குயின் டு G4, குயின் H3 இஸ் கமிங் அண்ட் என்ன சொல்கிறது யூஆர் கோயிங் டு லூஸ் த கேம் ஆக்சுவலி இன் ஷார்ட். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல பிஷப்பை மூவ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பான் ட்ராப் ஆகும், ப்ளஸ் டாமினேட்டிங் பொசிஷன் ஃபார் பிளாக். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் G5. ஓகேங்களா, ப்ராபப்ளி செக் பண்ணியிருப்பார். மேபி ஏதாவது 1 or 2 திங்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குயின் F6 ட்ரை பண்ணுறாரு. நைட் F3 வந்ததுக்கப்புறம் கிங் G7, அதுக்கப்புறம் பிஷப் E2, குயின் E7. ஸோ சில ஷஃப்லிங் நடக்குது. குயின் B7. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது 31 மூவ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 31வது மூவ். ஆர் குயின் B7க்கு அப்புறம் ஒயிட் வந்து 32வது மூவ் குயின் D5 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரகுக்கு 13 நிமிஷமும் தாமஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ குயின் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆன பின்ன இங்கே வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ரூக் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆர் டெம்பரரி சாக்ரிஃபைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செக்மேட்டுக்காக ஒரு காம்பினேஷன் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காம்பினேஷன் இஸ் ரூக் டேக்ஸ் B2. ஏன்னாங்க குயின் ஓவர்லோடாக இருக்குது, நீங்கள் மட்டும் போய் அங்கே வெட்டுறீங்க அப்படின்னா அதனால தான் அது ப்ரில்லியன்ட் மூவ். சப்போஸ் ரூக் இன்ட்டு B2, குயின் இன்ட்டு B2 அப்படின்னு குயின் இன்ட்டு C6 விளையாடிங்க அப்படின்னா சிம்பிள் மூவ் குயின் C2 அண்ட் தென் ரூக் B2 வின்ஸ் த கேம். Any move, say for example knight takes E5 and then rook to B2, you cannot stop the mate.
ஸோ அதுதான் பிரச்சனை இந்த பொசிஷனில். ஸோ பான் C4, பட் ப்ரக் வந்து பான் C4. அவர் வந்து எக்ஸலண்ட்டான இன்னொரு டாக்டிக்கல் ஐடியாக்குள்ளே போகிறாரு. குயின் டேக் C4 விளையாடுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரூக் C5. அங்கே C2ல ரூக் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மூவ், லிட்ரலி குயின் இஸ் ட்ராப்ட், ஒன்லி மூவ். ஸோ குயின் டு A2 போனதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபோர்க்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடைக்க போகுது, அதுதான். ஸோ ரூக் டேக் C2, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் E5. அண்ட் ஈவன் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கூட ஒரு 2 பான் கிடச்சிருது. பட் இருந்தாலும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து டிரைவர் சீட்டில் இருக்கிறாரு, அது அட்டாக்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் இப்போதைக்கு வந்து இந்த பான் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங் வி நீட் டு கன்சிடர். ஸோ குயின் B1 வந்து போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா C7க்கு ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கு பதில் சிம்பிளாக வந்து ரூக்கை, இது நிறைய பேர் நீங்கள் நேச்சுரலாகவே திங்க் பண்ணியிருப்பீங்க. இதில் சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. ரூக் B8க்கு அப்புறம் நிறையா டீப் கால்குலேஷன் இஸ் ரெக்கார்ட் ஆக்சுவலி. ஏன்னா நைட் C4 இருக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபிஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற லைன் வந்து, ரூக்கு வந்து அங்கே அட்டாக்ல இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் நைட் F4 செக் கொடுக்க சொல்லுது. இது மாதிரி நம்ம ஹியூமன் விளையாடுவோமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா GF4க்கு அப்புறம் ரூக் 8 டேக் C4, அதுக்கப்புறம் D டேக் C4 அண்ட் தென் குயின் டேக் C4 செக். ஸோ எவ்வளோ டீப்பான ஒரு கால்குலேட்டிவ் ஆர் டாக்டிக்கல் ஐடியா பாருங்கள். இந்த இடத்துல கிங் ஆளாக செகண்ட் ரேங்கில் இருக்க முடியாது, ஏன்னா குயின் இஸ் ஹேங்கிங். ஸோ டிஸ்கவரியில் இருக்குது. கிங்கை G1 போட்ட பின்ன D3 விளையாடலாம். ஸோ D3க்கு அப்புறம் நீங்கள் பிஷப் D3 விளையாடியே ஆகணும். அதுக்கப்புறம் இதில் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல்னு சொல்ல முடியுமா தெரியல. பட் பிளாக் வந்து அட்டாக்கிங் பொசிஷனில், கிங் பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பிளாக்கு எட்ஜ் இருக்குது. அதே போல் இந்த நிலையில் க்ரீடியாக விளையாடினா என்ன ஆகும்? பிஷப் டேக், அந்த பீஸை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நம்ம பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணோம் இல்லையா F4ல், கொடுக்கலனா சப்போஸ் இந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னா குயின் டேக்ஸ் F4 த்ரெட்னிங் மேட் இன் 2. சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டு G4 செக் ஃபஸ்ட், கிங்கை ஃபோர்ஸ் பண்ணுறோம். திரும்ப இங்கே செக் கொடுத்துட்டு வெட்டிட்டு செக் கொடுத்துட்டு திரும்ப கிங்கை ஃபோர்ஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த செக் வந்து நம்ம குயின் G5ல செக்கு கொடுக்கும்போது நீங்கள் பிஷப்பால் பிளாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பின் இருக்குது. சரி, ஓகே, அது பின் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிங்கை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா தென் வி ஹாவ் D2. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ இந்த காரணத்தினால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் இது ஆக்சுவலாக. ஸோ ரூக் B8, அந்த நைட் C4, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கால்குலேஷன் வந்து தேவைப்படுது. பட் 8 நிமிஷம் இருக்கும்போது இவ்வளோ தூரம் பார்க்க முடியுமா தெரியல ஒரு கிராண்ட் மாஸ்டரால். ஸோ ரூக் C7, அதனால தான் சொன்னால் அது கம்ப்யூட்டரைஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் C7 போன பின்ன ஒரு ரூக் டெக்ஸ் A5 விளையாடுறாரு. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுது. ஸோ ரூக் B7, அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருந்தாலுமே அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்புன்றது நம்ம இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. ஏன்னா ப்ரக் வந்து அவருடைய செகண்ட் ரேங்க்லேருந்து திரும்ப நம்ம கேம்குள்ளே வந்துடுறாரு. ரூக் A7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறாரு. ஆனால் இருக்கிற மேஜர் பீஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து கேம் ட்ரா ஆகிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். குயின் A8, குயின் F3 இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E2, குயின் டு A2. ஸோ குயின் டு A2க்கு அப்புறம் அவர் வந்து நைட் டு D6 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் பிஷப்புக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஒயிட்டுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனாவது இருக்கும் இல்லையா, லைக் ஒரு அட்வான்டேஜ் ஆர் சம்திங். அவருக்கு இருக்கக்கூடியது இந்த வீக் பான் அல்லது அது பாஸ் பான். இப்போ இந்த பாஸ் பானை நம்ம வந்து நைட்டோட சப்போர்ட்டில் B6 வரைக்கும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நைட் வந்து பார்த்திங்கன்னா பானோட டிஃபென்ஸில் உட்காந்துட்ருக்கு. அந்த பானுக்கு பிஷப்பு பாதுகாப்பு கொடுக்கு. அப்போ குயினை வந்து E2ல வச்சோ இல்லை B2ல வச்சோ நம்ம பேக்கப் பண்ணி புஷ் பண்ணோம் அப்படின்னா நினச்சி பாருங்கள், அது ஒரு த்ரெட்டாக இருக்கும். அதுதான் வந்து கம்ப்யூட்டர் விரும்புது இந்த பொசிஷனில். ஆனால் அவர் பிஷப் E2 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் A2. ஸோ டைம் கண்ட்ரோல் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த 30 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு பாதி நேரத்தை வந்து செலவழிச்சிடுறாங்க. இப்போது டைம் கண்ட்ரோலில் வந்து பார்க்கும்போது 2 பேருக்கும் 12 நிமிஷம் இருக்குது. குயின் A2க்கு அப்புறம் நைட் டு D6 போகிறாரு, நைட் டு D8. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்கொயரை வந்து வீக்காக இருக்கிறத கவனிக்க முடியும். அதனால தான் நைட்டை மூவ் பண்ணுறாரு. ஸோ குயின் B1, கிங் H3 அண்ட் தென் குயின் டு H1 செக். ஸோ குயின் ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ ஐ திங்க் ப்ரக் வந்து இந்த பொசிஷனில் கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். கிங் டு G2 போன பின்ன ரூக் E1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F1, நைட் C6, நைட் C4, நைட் B4. அந்த வீக் பானை டார்கெட் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ பானை F4 புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F6, தென் கிங் F2, தென் ரூக் D1, தென் பான் டு E5. ஸோ பான் டு E5 வந்ததுக்கப்புறம் பான் டு F5 போட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாரு. அதனால் ஒயிட்டுக்கு ஒரு பாஸ் பான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ பிஷப் G2 வந்து கொண்டு வர்றாரு. திஸ் இஸ் த லூசிங் மூவ் ஆர் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம் சொல்லலாம். இதுதான் வந்து பெரிய பிளண்டர் இந்த கேம்லே.
ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. இந்த ஒரு மூவ் மட்டும்தான் லூசிங் மூவ். நிறைய மூவ்ஸ் அவர் கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிஷப் E2, ஜஸ்ட் கிக் இந்த ரூக் அவே. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கவே முடியாது. மேபி நீங்கள் நைட் எக்ஸ் D3 செக் கொடுக்கலாம். சப்போஸ் கேப்சர் பண்ணால் இது மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் லூசிங் மூவ் ஃபார் ஒயிட். ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணுறது தான் வேறு வழியே கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு வேரியேஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நைட் E1 செக் வச்சு கிங்கை வந்து திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ட்ரா வேணா கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் கேமில் வந்து பிஷப் G2 வந்து விளையாடுறாரு. இதனால் ரூக் டெக்ஸ் D3 டைரெக்டாகவே விளையாட முடியுது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பானை ட்ரா பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பானுமே வந்து வீக் ஆகிடுது. இப்போ அடுத்து அந்த பானை டார்கெட் பண்ண போகிறாரு. ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். பிஷப் F3, நைட் A6 அண்ட் தென் பிஷப் டு E2. பெரிய ஸ்கீவரில் மாட்டின மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் அது ஓகே தான். ஸோ பிஷப் D1 அண்ட் தென் ருக் டு B4, B3 அண்ட் தென் நைட் C5. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பி பானை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டி பானை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது குயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான், குயிக் பிளான். இது அவ்வளோ ஈஸியான பிளான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நைட் டு D2 61வது மூவ் இருக்கும். பிறகுக்கு 1 நிமிஷம் 44 வினாடிகள் இருக்குது. அண்ட் தாமஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 13 வினாடிகள் இருக்குது. ஸோ நைட் டு E4 செக் கொடுக்குறாரு. அண்ட் நைட் டு E4 செக்குக்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து நைட்டை வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டுறதுக்கு பதிலாக அவர் வந்து பானை வெட்டிடுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் அவர் எப்படி எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறாரோ ரூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால தான் அவர் வெட்டலை. ஸோ நைட் டு C4 போனதுக்கப்புறம் நைட் டு கிங் E1 போனதுக்கப்புறம் நைட் எக்ஸ் G3, அதுக்கப்புறம் நைட் டு C4 வராரு. பட் இந்த பொசிஷனில் நைட் E4 வந்து பிறகு விளையானதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அவர் ரிசைன் பண்ணாரா இல்லை டைம் இஸ் கானா அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ப்ராப்ளி நீங்கள் நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துருப்பீங்க. லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பார்க்கல. ஐ வாஸ் நாட் வெல். ஸோ நைட் E4 வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபர்தராக போகலை. இது ரிசைனபிள் பொசிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ரிசனபிள் பொசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய கேம் இருக்குது விளையாடுறதுக்கு. பட் இங்கே வந்து தாமஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார் இந்த நிலையில். ஸோ நான் வந்து இந்த பொசிஷனில் ஒரு குயிக் பிளான் பிளாக்குக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஆக்சுவலாக இந்த வீக் பானை டார்கெட் பண்ணுறது. இப்போ இந்த வீக் பானை எப்படி டார்கெட் பண்ணுறது? ஜஸ்ட்டு இந்த நைட் வந்து ஒரு சூப்பரான பொசிஷனில் இருக்குது. இந்த ரூக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ரீரவுட் பண்ணிவிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அழகாக இந்த பானை கேப்சர் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸியான பிளான் தான். அதே போல் இதை தடுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஒயிட்டுக்கு. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வின்னிங் ஐடியான்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா. ஸோ கிங் E2 வந்து கன்சிடர் பண்ணால் நைட் C3 இருக்குது. அப்போ நான் என்ன செஞ்சேன், பிஷப் C2 ட்ரை பண்ணேன். தென் நைட் C5. அதே போல் ஈவன் நம்ம வந்து நைட்டை ரொட்டேட் பண்ணி F4 டேரெக்டாக வந்து கேப்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நைட் C4 அண்ட் தென் நம்ம வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ண பார்க்குறோம். அண்ட் தென் அவங்க இந்த F பானை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி ஈவன் அந்த பானுக்கு வந்து அவர் நைட்டு D3 போட்டு இந்த பானுக்கு பாதுகாப்பே கொடுத்தாலும் கூட ஃபியூ மூவ்ஸ்க்கு அப்புறம் நைட் டு C5 அண்ட் தென் நைட் டு D5 அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரி ரூக்கை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து கிங் சைடில் வந்து இந்த பானை கிராப் பண்ணி இதையும் கிராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிளான் தான். மீன் வாயில் இந்த பாஸ் பானையும் அவங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணாக்கா நம்ம கிங் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இதில் அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், இல்லைனா டைம் அப் ஆகிருக்கணும். ஸோ நாட் ஷுர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.